ಸೇರುತ್ತಿನ್ನುವಂದ್ರ ಮಿಳಗಿ ವ್ಯಾಪಾರಿಯಾണ് ഇവൻ. நம்ம நாதனுக்கு சௌக்கியமா? சௌக்கியம் ராசா. அடிகளுக்கா? ரொம்ப சௌக்கியம். என்ன ஒரு பொண்ணு உங்களோட முகம் பார்க்க வந்திருக்கிறாள். உள்ளே அழைக்கும். வணக்கம் ராசா. வணக்கம்மா, வணக்கம். ரொம்ப கட்டிக்காரன், வீரியவான், உக்கிரவர்மனோட வாரிசு பெற்றோருக்கு வணக்கம். வணக்கம்மா, வணக்கம். நீதிக்கும் தர்மத்துக்கும் முதல்வன் என்று பெயர் பெற்ற மகாராஜா நெடுஞ்செழியனுக்கு வணக்கம். சரி சரி, உனக்கு என்ன வேண்டும்? நீதி வேண்டும். எதுக்கு? வேண்டாம், எனக்கு உங்களோட நீதி தேவையில்லை. இங்க நீதி இருக்கா? தர்மம் இருக்கா? பெண்கள் பத்தினிகள், அவர் தெய்வத்தை போல். நடன பெண்களா? அவர் பெண்கள் அல்லவா? பெண்கள் ஆண்களுக்கு வேண்டும் கறவை மாடுகள், பத்தினிகள் கௌரவத்து, நடன பெண்கள் மகிழ்ச்சி. இதுதானோ நீதி? இதுதானோ தர்மம்? வள்ளுவர் என்ன சொல்ல? யாரமாரி உங்களுடைய மொழி கேட்கிற போல் சோழத்தமிழ் மாதிரி இருக்கு. யாரமாரி? உங்கள் பூம்புக்காருக்கு பெரிய கப்பலோட்டி மாதாய்க்கனை கேட்டிருக்கா? மழை பொழிகிற மாதிரி தானம் செய்கிறவன் நான், அவரோட புதல்வி. சோழர் தேவி அருந்ததி என்று போத்திரப்படும் பத்தினி. அதுக்கு உனக்கு என்ன வேண்டும்? அது மட்டுமல்ல, புக்காரிலே செல்வந்த வியாபாரி மாஷாத்தவனுக்கு மகன், முருகனோடு ஒப்பிடக்கூடிய கோவலன் என்னுடைய கணவன். அதுக்கு அங்க புக்காரிலே நாட்டிய விஷயம் മാധവിയെ പറ്റി കേട്ടിട്ടുണ്ടോ? ഈ തമിഴകത്തെ തന്നെ ഏറ്റവും മികച്ച കൂത്തുകാരി, പാട്ടുകാരി, സുന്ദരി. അവളിൽ എന്റെ ഭർത്താവ് കോവലൻ മയങ്ങിപ്പോയി. അവൾക്ക് വേണ്ടി എല്ലാം വിറ്റു തെളിച്ചു. എന്നിട്ട് എന്നോട് കേളു, വ്യാപാരം വീണ്ടും തുടങ്ങണം. പക്ഷെ കയ്യിൽ പണമില്ല. അന്ന് രാത്രി പുക്കാറിൽ നിന്നും ഈ മഹാനഗരത്തിലേക്ക് ഞങ്ങൾ ഒളിച്ചോടി. വ്യാപാരം വീണ്ടും തുടങ്ങി. മൂലധനമോ എന്റെ ഈ ചെമ്പൻ ചിലമ്പിന്റെ ഇടച്ചിലവ്, അത് മതി. അതുമായി തട്ടാത്തെരുവിൽ ഇന്ന് രാവിലെ എത്തിയ അദ്ദേഹത്തിന് എന്ത് സംഭവിച്ചു എന്ന് അങ്ങേക്കറിയാം. അങ്ങ് അദ്ദേഹത്തെ കൊന്നു കളഞ്ഞു അങ്ങയുടെ കിങ്കരന്മാർ. അത് റാണിയുടെ കളഞ്ഞുപോയ ചിലമ്പാണ്. അത് തെളിയിക്കാനാണ് ഞാൻ വന്നിരിക്കുന്നത്. എന്റെ ഈ ചിലമ്പിനുള്ളിൽ എന്താണെന്ന് അറിയാമോ? നോക്ക്. അനീതി നടന്ന ഈ നഗരം ഇനി നിലനിന്നുകൂടാ. ഇത് കത്തിച്ചാമ്പലാകണം. നിങ്ങൾ തീപ്പന്തങ്ങളെ എന്തുക? നിങ്ങളുടെ